ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா இந்த மாரி ஒரு காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. இத டேஸ்ட்ட நீங்க மறக்கவே மாட்டீங்க. காலிஃப்ளவர இந்த மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி, மஞ்சத்தூள் இல்லைன்னா உப்பு போட்டு சுடு தண்ணீல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸர் ஜார்ல 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமா பூண்டு, இஞ்சி, ஊற வச்ச முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, மிளகாய் தூள், மஞ்சத்தூள் 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவரையும் அதில போட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமா ஜீரகம், சோம்பு, பொடியா நறுக்குன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு, அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் அதில போட்டு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு, அதோட வறுத்து வச்ச காலிஃப்ளவரையும் போட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா, வீடே மணக்கிற மாரி காலிஃப்ளவர் கிரேவி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.